மார்னிங் வந்து ஒரு சூப்பரான ஜூஸோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை கம்மி பண்ணிவிட்டு நெல்லிக்காய் அதிகமாக்கிட்டேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் நெல்லிக்காய் அதிகம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் ஆஸ் யூஷுவல் வந்து கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தென் வந்து லன்ச் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அட்டகாசமான காம்பினேஷனில் கொடுத்துருந்தோம். அதாவது பூரி அண்ட் தென் அதுக்கு நாட்டுக்கோழியில் தொக்கு கொடுத்துருந்தோம். அதே நாட்டுக்கோழியில் கிரேவியும் கொடுத்துருந்தோம். ஸோ பூரிக்கும் அந்த நாட்டுக்கோழி கிரேவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ நானே வந்து ஆயில் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு இன்றைக்கி டெம்ப்டிங் தாங்க முடியாமல் மார்னிங்கே பூரி அண்ட் தென் நாட்டுக்கோழியெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ கிரேவி செம்மையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கும் வந்துருச்சு, என் கிட்ஸும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் அப்படியே ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைசேஷன் மெனுவாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாட்டுக்கோழி கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ப்ரொடக்ஷன் வந்து மார்னிங் 3:00 3:30 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸோ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வந்து 6:00 டிஸ்பேச் ஆகுது. ஸோ 6:30 டிஸ்பேச் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து லேட்டாக எங்களுக்கு அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. தேவையானதுக்கு மட்டும்தான் நாங்கள் எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அந்த ரீசனால் நிறைய பேருக்கு நோ போட்டிருந்தேன். ஸோ கஸ்டமைசேஷன் மெனுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்பு கொடுத்துருந்தோம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வெண்டைக்காவை ரொம்ப கம்மியாக போடுங்க. ஸோ கிரேவி நீங்கள் எவ்வளோ வச்சாலும் வெண்டைக்காய் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1/4 கிலோ வெண்டைக்காய் தான் போட்டிருந்தோம். அவ்வளோ குழம்பு பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் அதே நிறைய மேரினேஷன்ஸ் இன்றைக்கி வந்ததால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் ஃபோக்கஸே பண்ண முடியல. ஸோ ஃபுல்லாக ஹெக்டிக்காக போய்ட்டுருந்தது. ஸோ அதுக்கிடையிலே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கும் பார்த்துக்கிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரினேஷன்ஸும் போயிட்டே இருந்தது. ஏன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் எங்கள் ஸ்டாஃபுங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு மேரினேஷனும் ஒரு டைப்பில் போயிட்டு இருந்தது. ஸோ சியர் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெப்பரில் மேரினேஷன் அண்ட் தென் வந்து ப்ரான் தந்தூரி மேரினேஷன் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் போட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து மீட் பேக்கிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ லாலிபாப்பு, விங்ஸு, சிக்கன், பிரியாணி கட்டு, கறிக்கட்டு அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டையும் வந்து ஆன் டைமுக்கு வந்து 7:15 டிஸ்பேச் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் தென் லன்ச் ஐட்டம்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சிக்கன் டிக்கா பண்ணியிருந்தோம், அவரைக்காய் பொரியல், கீரை பொரியல், சிறுக்கீரை பொரியல், அந்த நாட்டுக்கோழி குழம்பு, அந்த புளிக்குழம்பு, நிறைய வெரைட்டிஸ் போய்கிட்டே இருந்துச்சுங்க.